உரைப்பு உப்பு எல்லாம் என்ன மாதிரி இருக்கு? அளவா இருக்கா? வணக்கம் ரோகளே. இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். வித்தியாசமாக இருக்க போதும். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து எங்களோட பாரம்பரிய உணவில் உண்டான அந்த ஒடியல் கூழ் தான் செய்ய போகிறோம். அதுவும் வந்து உண்மையிலுமே முன்னத்தைய காலத்தில் ஐயா மேர் அம்மம்மா மேர் எல்லாம் மாதத்தில் ஒரு தடவை அந்த கூழ் வந்து காய்ச்சி குடிப்பினோம். அதுதான் அந்த அதை தவற விடுறே இல்லை. ஆனால் இப்போ வந்து அது கூடுதலாக அப்படியே மருவி கொண்டு போடுது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்து பலவிதமான மீன்கள், நண்டு, இறால், கனவா, அதே மாதிரி மரக்கறி, பிரதானமானது ஒடியல் அதை வச்சு தான் இன்றைக்கு இந்த கூழ் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அதை விட நல்ல ஒரு காரசாரமாகவும் ஆரோக்கியமான ஒரு கூழ்ன்னு சொல்லணும். அதை விட முதல் வந்து பார்த்தீங்களென்றால் ஒரு வருத்தங்கள், அதாவது தடிமன், காய்ச்சல், இருமல் இப்படியான வருத்தத்துக்கு வந்து இந்த கூழ் வந்து ஒரு முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லணும். இன்னொன்று வந்து எங்களோட வயிறு வந்து சுத்தப்படுத்தும். ஒடியல் நாங்கள் சேர்த்து செய்கிறபடியாக வயிறு வந்து சுத்தப்படுத்தும். அப்படியான ஒரு மருத்துவ குணமும் தான் கொண்டது. அதோட நல்ல ஒரு சுவையானது வாய்கீதமான ஒடியல் கூழ் என்னென்றால் விருப்பம் இல்லைன்னா யாரும் சொல்ல மாட்டேன், யாருமே சொல்ல மாட்டேன் உண்மையிலே. ஆனால் நான் மட்டும் சொல்லுவேன். என்னென்னா நான் நண்டு சாப்பிட்றேன். அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த வேறு மாதிரி செய்து கொள்வோம். நண்டையும் காலையும் இருக்காமலுக்கு மற்ற எல்லாத்தையும் போட்டு நாங்கள் இந்த கூழண்டைக்கு செய்ய போகிறோம். அதை விட இந்த இப்படி இயற்கையான இடத்துல இயற்கையான இடத்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து தான் இன்றைக்கு இந்த கூழ் காய்ச்சி குடிக்க போகிறோம். அப்போ தொடர்ந்து அப்படியே காணொலியை பாருங்க. நாங்கள் வந்து கூழுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு மீன், நண்டு, இறால், கனவாண்டு எல்லாம் எடுத்துருக்குறோம். இது கனவா எடுத்துருக்குறோம். அதே மாதிரி இறால் கொஞ்சம் பெரிய இறால்லாம் இருந்தது வாங்கியிருக்கிறோம். சின்ன இறால் அதே மாதிரி நண்டும் சின்னனா தான் போட வேணும். நண்டு பார்த்திங்கன்னா கூடுதலாகவே வாங்கியிருக்கிறோம். திருக்க மீன், அதோட மீன் பெரிய மீன் தலையல் வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி இது வந்து கத்தலை மீன்னு சொல்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ கூழுக்கண்டு கேட்டாலே இப்படியான மீன்கள் தான் தெரிவினம். நீங்கள் ஒவ்வொரு இடத்துல வேறு வேறு பெயர் கொண்டு சொல்லுவினம். இது வந்து கலவா மீன். அப்படி நாங்கள் மீன் வகையெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம். கூடுதலாக வந்து மீன் வாங்கிக்க கொஞ்சம் முள் இல்லாத மீனாக பெரிய மீன்களாக வாங்கினா தான் நல்லா இருக்கும் கூழுக்கு. இவ்வளோ மீனையும் நாங்கள் துப்புரவாக்கி எடுக்க போகிறோம். என்ன மாதிரி இன்றைக்கு இவ்வளோ மீனும் துப்புரவாக்க முடியுமோ? அப்படியோ துப்புராக தானே வேணும். அதுதானே சின்ன மீன் சந்தையை கொண்டு வந்துட்டோம் இங்கே நாங்கள். ஏன்னா எல்லா வகையான மீனையும் கொண்டு வந்து எல்லாம் குவிஞ்சு போட்டிருக்கு. அந்த சின்ன மீன் சந்தையே இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் நண்டெல்லாம் நல்ல வடிவாக துப்புரவாக்கி எடுத்துட்டோம். இனி நாங்கள் கழுவி எடுக்க போகிறோம். நண்டு நாங்கள் 2-3 தண்ணியில் கழுவணும் இல்லை, நல்ல வடிவாக ஒரு தண்ணியில் கழுவி எடுத்தாலே காணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் இறாலும் கனவாயும் நல்ல வடிவாக துப்புரவாக்கியெல்லாம் எடுத்துட்டோம். அதையும் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் நாங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் வகையில் எல்லாத்தையும் நாங்கள் உண்டாவே கழுவி எடுக்க போகிறோம். ஏதோ ஒரு ஏரியா தான் போட்டு காய்ச்ச போகிறோம். அதை விட மீனை வந்து நாங்கள் 2-3 தண்ணியில் கழுவுவோம். பார்த்திங்கன்னா மீன், நண்டு, இறால், கனவாயெல்லாம் நாங்கள் நல்ல வடிவாக துப்புரவாக்கி கழுவி எடுத்துட்டோம். கூழுக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒடியல் மா எடுத்துருக்கிறோம். 1/4 கிலோ அளவில் ஒடியல் மா எடுத்துருக்கிறோம். மஞ்சள் தூள் தேவையான அளவு. இது வந்து எங்களோட ஊர் அரிசி, அதாவது புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம், கைக்குத்து அரிசி வந்து நாங்கள் அரைச்சுண்ட அளவுலாம் அரிசி எடுத்துருக்கிறோம். நச்சீரகமும் நாங்கள் தேவையான அளவு போட்டுக்கொள்வோம். மிளகும் தேவையான அளவு போடுவோம். மரக்கறி வகையில் என்னென்ன போடுறோன்னா மரவள்ளி கிழங்கு போடுறோம் நாங்கள். அதே மாதிரி பிலாக்கொட்டை. ஆனால் பிலாக்கொட்டை இப்போ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
இதில் நாங்கள் பார்த்து தான் உடைச்செடுக்க வேணும். கூடாத பிலாக்கொட்டையும் இருக்கும். அதே மாதிரி செத்தல் மிளகாய் அந்த சரக்கு அரைக்கிறதுக்காக செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறோம். புளி வந்து பிரதானமானது கூழுக்கு, புளியும் எடுத்துருக்கிறோம். பைத்தங்காய் மிரக்கறியில் நாங்கள் சேர்க்கிறது கூட பைத்தங்காய். அதே மாதிரி உள்ளி, முருங்கையில் எடுத்துருக்குறோம். முருங்கையிலையும் பிரதானமான ஒன்று தான் இது. நாங்கள் நிறைய நண்டு, இறால், கனவா அப்படி எல்லாம் போடேக்க எங்களுக்கு இந்த வைத்திய பிரச்சனைகளுக்கு, சமீபாட்டு பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த முருங்கையில் போடுறது நல்லது. அதனால நாங்கள் இந்த மிரக்கறி எல்லாத்தையுமே துப்புரவாக்கி எடுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு, பிலாக்கொட்டை, பைத்தங்காயெல்லாம் உடைச்சி நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். நாங்கள் மீன் மிரக்கறி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது வந்து சரக்கு தான் இடிக்கப்புறம் செத்தல் மிளகாய் அடிக்கப்புறம் இந்த கூழுக்கான முழு சுவையும் கொடுக்குறது இந்த சரக்கு தான். நாங்கள் எல்லாமே இடித்து தான் எடுக்கப்புறம் செத்தல் மிளகாயை முதல் இடிக்கப்புறம் எங்களுக்கு செத்தல் மிளகாய் அரைவாசிக்கு கூடவாகவே நல்லா இடிபட்டுட்டுது. நாங்கள் அதோட கொஞ்சமாக நச்சீரகம் சேர்க்கப்புறம் அதோட பார்த்திங்கன்னா மிளகும் கொஞ்சமாக சேர்க்கப்புறம் நாங்கள் உரைப்புக்கு வந்து செத்தல் மிளகாய் கூட போட்டுக்கிறபடியாக மிளகு வந்து அளவாகவே போட்டுக்கொள்ளுவோம். ஆக கூட போட்டால் ஆக எரிய வலிக்கிடும். இப்போ எங்களுக்கு கூழ் வந்து குடிக்க இல்லாமல் போடும். நாங்கள் அளவாகவே போட்டுக்கொள்ளுவோம் உரைப்புகளை. நல்லா இடிக்க வேணுமே. இப்போ பார்த்திங்கன்னா அங்கால அண்ணா வந்து சரக்கு பொருளை தான் இடித்து தரேன்ண்டவர். அம்மா அப்பா எல்லாம் தான் இன்றைக்கு சேர்ந்து தான் கூழ் காய்ச்சப்புறம் நாங்கள் அடுப்பு மூட்டுவோம். இப்போ கூழ் காய்ச்சிறான்னு தெரியா அண்ணா பார்த்திங்கன்னா அப்போ கூழண்டபடியாக தண்ட பங்களிப்பு முதல்ல இருக்கணும்னுட்டு அப்போ இடிக்கிறேன். கூழ் வந்து உண்மையிலேயுமே எல்லோரும் நிறைய பேர் சேர்ந்துருந்து குடித்தாதான் நான் இன்னும் ஒரு சுவை அதில் இருக்கும். தனியாக காய்ச்சி விட இப்போ நிறைய பொருட்கள் அதில் போட்டு குடிக்க உண்மையிலேயுமே ஆக்கள் வந்து கூடுதலாக இருக்கணும் அதில். கொடுத்து குடிப்போம். எனக்கும் தருவீங்களோ? உங்களுக்கு இப்போ அப்பாவை தான் விட வேணும். வேறு இந்த அடுப்பு இந்த பெரிய சட்டிக்கா மண் சட்டிக்கா இன்னொரு விசேஷம் என்னென்னா பெரிய மண் சட்டிக்கா அந்த கூழ் வைக்க அப்புறம் அந்த அடுப்பு வந்து இந்த சட்டிக்கு வைக்க இயலாது. அதனால் வந்து நாங்கள் கல் அடுப்பில் தான் இன்றைக்கு கூழ் காய்ச்ச அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அடுப்புலையே கொஞ்சமாக மீன் கூழ் காய்ச்சி தரலாம். அடுப்பு எங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் மண் சட்டிக்கு தண்ணி விட்டு வச்சுருக்கிறோம். ஏன்னாண்டா முதல் வந்து நாங்கள் அரிசி போட போகிறோம். அரிசி அவியணும் எங்களுக்கு முன்னுக்கு. அப்போ அதனால் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கிறோம். மிளகு, நஜீரகம், செத்தல் எல்லாம் எங்களுக்கு இடிபட்டுடுது. கடைசியாக நாங்கள் உரிச்சி கழுவி வச்சுருக்கிற உள்ளியையும் சேர்த்து இடிக்க போகிறோம். உள்ளி பறந்துருங்க ஆகணும். ஓமண்ணா கையப்படி சால்வா குத்தி கொண்டு அடித்தா தான். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். எங்களுக்கு தண்ணி வந்து கொதிச்சு. இப்போ வந்து நாங்கள் அரைச்சுண்டு அரிசி தான் போட போகிறோம். நல்ல வடிவாக கழுவி எடுத்துருக்குறோம். அதை நாங்கள் போடுவோம். அதோடு சேர்த்து நாங்கள் கழுவி எடுத்து வச்சுருக்கிற மிரக்கறியையும் போட போகிறோம். இப்படியே நல்ல வடிவாக நாங்கள் கிண்டி விட்டுட்டு மூடி விடுவோம். எங்களுக்கு நல்லா அவியட்டுக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா சரக்கு பொருள் எல்லாம் நல்ல வடிவாக இடித்து எடுத்துட்டோம் பாருங்கள். இதுக்குள்ளே நாங்கள் இறக்கி எடுக்க போகிறோம். இதுதான் இந்த கூழுன்ற சுவையவே கூட்டுறது. நல்ல வாசமாக இருக்குண்ணா. இப்போ நல்லா கொதித்து கொண்டு வருது. நாங்கள் திறந்து கிண்டி விடுவோம். இருக்கா இன்னும் கொஞ்சம் அவிய இருக்குது எங்களுக்கு. நல்லா கொதிக்குதுண்ணா. அதில் அதை விட மண் சட்டியில் வைக்கிறது நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இப்படியே மூடி விடுவோம். நாங்கள் இப்போ இருக்கா திறந்து பார்ப்போம். பிலாக்கொட்டை, மரவள்ளிக்கிழங்கெல்லாம் மாப்பிடிப்பு கூடண்டபடியாக பார்த்தீங்கன்னா பொங்கி எப்படி இங்கே எல்லாம் அப்படியே வருது. எங்களுக்கு அரைவாசி கூட மிரக்கறி அரிசியெல்லாம் அவிஞ்சிட்டுது. நாங்கள் இப்போ வட்டி கழுவி எல்லாம் வச்சுருக்கிற மீன் வகையெல்லாம் முதல் போட போகிறோம்.
அப்படியே கவுட்டு போட்டுறாங்க, சுடு தண்ணி பறந்துடும். அதான் அகப்பையாலேயே நாங்கள் அள்ளி போடுவோம். ஆனால் மீனெல்லாம் நல்லா அவிஞ்சு கரைஞ்சிடும். இப்போ கொஞ்சம் பெரிய துண்டு மாதிரி இருக்குது, அவிஞ்சிடும். இது கூடுதலாக நாங்கள் முள்ளு குறைஞ்ச மீனாக தான் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் வந்து முதல் மீன் வகையெல்லாம் போட்டுட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நண்டு, இறால், கனவா எல்லாத்தையும் சேர்க்கப்புறம் இதோட நல்ல வடிவாக அப்படியே கிண்டி விடுவோம். எங்களுக்கு மீன் வகையில் எல்லாமே நல்லா அவிய எடுக்கும். இப்படியே நாங்கள் மூடி விடுவோம். பார்த்திங்கன்னா நாங்கள் சமைக்க வந்த இடத்தையே விறகுகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். அம்மா அதுலேயே வந்து விறகுகள் எல்லாம் முடிச்சு எடுக்கிறா. அதோட அங்கெல்லாம் பாருங்கள் சின்னாலும் விளையாடி கொண்டு நிற்கிறா. நாங்கள் இப்போ ஒருக்கா திறந்து பார்ப்போம். பாருங்கள் நல்லா கொதிச்சு அவிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ வந்து கூழுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கப்புறம், உப்பு ஏன் முதல் போடையில்லைன்னு சொல்லி சொன்னால், இந்த மரவள்ளிக்கிழங்கு பிலாக்கொட்டை வந்து சில நேரம் உப்பு வேலைக்கு போட்டால் அவியாது. அதனால தான் நாங்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் அவிய விட்டு உப்பு சேர்க்கிறோம். உப்பு போட்ட பிறகு நல்ல வடிவாக அப்படியே நாங்கள் கிண்டி விட்டு மூடி விடுவோம். இன்னொரு கொஞ்சம் நேரம் அவிஞ்சால் சரி, எங்களுக்கு அப்படியே மூடி விடுவோம். பார்த்திங்கன்னா மீன் நல்லா அவிஞ்சு கொண்டிருக்குது எங்களுக்கு கூழுக்கு. நாங்கள் வந்து ஒடியல் மாவை வந்து கரைச்சி தான் எடுக்கப்புறம், கரைச்சி எடுக்க வந்து மேலால் அந்த தண்ணி வந்து கயராக வந்து படியும் எங்களுக்கு. அந்த தண்ணியை வந்து வெளியே நாங்கள் ஊற்றி போட்டு அதுக்கு பிறகு தான் திருப்பி நாங்கள் இன்னொருக்கா கரைச்சி ஊற்றுவோம். ஏன்னா இப்படியே நாங்கள் கரைச்சி விட்டால் ஒரு கயர்த்தன்மை இருக்கும் ஒடியலில். அதுக்காகத்தான் நாங்கள் இப்படி செய்யப்புறம். இப்படியே கரைச்சி போட்டு நாங்கள் அப்படியே அடைய விட்டால் அந்த மாவு வந்து கீழே அப்படியே படிஞ்சிருக்கும். அந்த கயர்த்தன்மை வந்து மேலால் எங்களுக்கு வரும். அதை நாங்கள் வடித்து ஊற்றி போட்டு அந்த கீழே படிஞ்ச மாவை கரைச்சி விடலாம். இதுக்கு இப்படியே வந்து அடையட்டுக்கும் எங்களுக்கு. இப்போ ஒருக்கா திறந்து பார்ப்போம். மீனெல்லாம் நல்லா அவிஞ்சு கொத்திச்சு கொண்டு இருக்குது. என்ன மீன் எல்லாம் அவிஞ்சிட்டு அந்த நண்டெல்லாம் அவிஞ்ச உடனே நிறம் மாறிடுது, மஞ்சள் கலருக்கு. இப்போ நாங்கள் இடித்து வச்சிருக்கிற சரக்கு பொருளை இதோட சேர்க்க போகிறோம். சரக்கு சேர்த்த பிறகு தான் நிறம் மாறும் எங்களுக்கு. இப்போ வெள்ளை கலராக இருக்க நீ மாறுமா. அதோடு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்க்க போகிறோம். இப்போ நல்ல வடிவாக கிண்டி விடுவோம். நிறம் மாறிக்கொண்டு வருது. ஒடியல்மா பாருங்க, அந்த கயர் வந்து இப்படி மேலால வந்து இருக்குது. இதை நாங்கள் வடிச்செடுக்க அப்புறம் மெதுவாக வடிக்க வேணும். அந்த மா வந்து வெளியில் வராமல். அந்த சில பேர் துணிக்குள்ளே போட்டும் வடிக்கிறவே இல்லை, துணிக்க போட்டு தண்ணி அப்படியே ஊற்றி ஊற்றி கீழே வடிக்கிறவே. ஆனால் அதை விட இது இலவான முறையாக. இது வந்து எல்லா ஒடியல் மாவிலையும் இப்படி கயர் இருக்காது. சில இப்போ ஒடியல் வந்து கொஞ்சம் கயர் கூடின ஒடியல் என்றால் தான் இப்படி கயர் வரும். அதை விட பழைய ஒடியல் மாண்டா கயர் கூடுதலாக இருக்கும். புது ஒடியல் மாண்டா கயர்த்தன்மை குறைவாக தான் இருக்கும். பாருங்க, இப்படி மெதுவாக வடிக்க அந்த கயர்த்தன்மை வெளியில் வருது. நாங்கள் கயர்த்தன்மையெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டோம். இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி போட்டு நாங்கள் கூழோடு சேர்த்து விடுவோம். இப்போ நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற ஒடியல் மாவை இதோட சேர்க்க போகிறோம். இந்த கூழின் பிரதானமான பொருள் வந்து ஒடியல் மா தான். ஒடியல் மா போட்ட உடனே நாங்கள் நல்ல வடிவாக கிண்டி விடணும். ஏன்னு சொல்லி சொன்னால் அடிப்பிடிக்க வலிக்கிட்டிடும். அதோட ஒடியல் மா போட்டோன்னா நல்ல திக்காக வந்துடும். இந்த கூழ் வந்து பாருங்க எப்படி திக்காக வந்துட்டு. அதோட அடுத்துதான் நாங்கள் புளி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கிறோம். புளியை சேர்க்க போகிறோம். நல்ல வடிவாக அப்படியே கிண்டி விடுவோம். நல்ல ஒரு வாசமாக இருக்குது கூழ். என்ன நண்டெல்லாம் அப்படியே வெட்டி பார்த்து கொண்டு இருக்குது பாருங்க. இன்னொரு 2 நிமிஷம் எங்களுக்கு கொதிச்சுதுண்டா சரி.
எங்களுக்கு கூழ் வந்து நல்லா கொதிச்சு தலை விளாண்டு கொதிச்சிட்டு தானே நாங்கள் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கையில் எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட முடக்கத்தானிலையும் நாங்கள் எல்லாம் கழுவி துப்புரவாக்கி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி முசுட்டையில் வந்து இந்த கூழுக்கு வந்து நல்ல ஒரு கீரை வகை அது. நாங்கள் அதையும் சேர்க்க போகிறோம் எல்லாத்தையும். இப்படியே நாங்கள் அப்படியே பிரட்டி கிண்டி விடுவோம். எங்களோட கீரை வகையெல்லாம் அந்த சூட்டோடையே அப்படியே கரைஞ்சிடும். அதான் நாங்கள் கடைசியாக போட்டது. பாருங்க கீரை நிறைய போட்ட மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சி எல்லாம் சுருண்டு போச்சு. இது கூழங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. நாங்கள் இனி இறக்க போகிறோம். இறக்கி போட்டு எல்லாருமா சேர்ந்து குடிப்போம். குடிக்கிறதுக்கு இந்த பழைய காலத்து புலாவு தான் நாங்கள் கூலி வந்திருக்கோம். இந்த பாருங்க இந்த புலாவுக்கு கைப்பிடி எல்லாம் இருக்கு. ஓமண்ணா கூழ் இறக்கின கையோட அப்பா பிலாவும் செய்து கொண்டு வந்துட்டேன். இந்த புலாவுலாம் எல்லா பிள்ளைகளும் குடிக்க போகுது. இந்த கைப்பிடி இருக்கிறத பார்த்தீங்களோ? இப்போ வந்த கூட பார்த்தீங்களா எப்படி இருக்கு. ஆனால் கூழ் வந்து பிலா செய்து தான் குடிக்கிறது. உண்மையில இந்த கைப்பிடி செய்தது நல்ல ஒரு வடிவாக தான் இருக்குது. என்ன இங்கே பாருங்க ஆக்கள் எல்லாம் ஒரு புலாவோட இருக்கணும். நாங்கள் வந்து நல்ல சுவையான ஒடியல் கூழ் செய்துட்டோம். இப்போ குடிச்சு பார்க்க போகிறோம். அதோட நல்ல பிளாவும் செய்து வச்சுருக்குறோம். மீனெல்லாம் நல்லா கரைஞ்சி போயிருக்கு பாருங்க. கனவா வருது பாருங்க. குடிச்சு பார்ப்போம் மீன். ஏன்னா நாங்கள் பாருங்க டிசைன் போட்ட பிளவுலாம் நாங்கள் குடிப்போம். இந்தாங்க சுட்டு போட்டுதான் மண்டை கடிக்குது அப்படியே. இங்கே சின்னாக்களை பாருங்க. எல்லாரும் எல்லாம் இதோட ஊற்றணும். ஓ டின்னர் புலா போடும். தடிமன் காய்ச்சல் மண்டை மாறம் எல்லாத்துக்கும் தம்பி இது என்ன புலா ஓட்டே ஆகிட்டோம். அது சுடுதுன்னு ஒரு டபுள் போட்டு மாரி தான் குடிச்சா கூழ் குடிச்சா இப்படி இருந்து குடிக்கணும். இஞ்சால எனக்கு வச்சிருக்குது தனியாக உங்களுக்கு. நீங்கள் இப்போ சட்டியோட குடிங்க. பிளாவில் குடிக்க போகிறீங்களா? இல்லை உலகம் பண்ணால் நான் சட்டிலாம் குடி. இந்த சின்ன சட்டியில் சின்ன சட்டிக்கு பிளாவில் குடிங்க நீங்கள். இது வந்து உங்களோட கூழ். அதாவது ராலும் நண்டும் போடாத கூழ். ராலும் நண்டும் போடாட்டி அது கூழே இல்லைன்னு சொல்ல போயிடும். அருமையான கூழ். எப்படி இருக்கண்ணா? இல்லை 2 புலாவில் ஓடிக்கிறீங்க. மேலே கீழுக்கு ஓட்டோம். தஜம்மா என்ன செய்யுது உங்க இப்படி குடிக்கணும் சொல்லி கொடுங்க பிள்ளைக்கு. மெல்லமாக குடிக்கணும். சுட்டு போடுமா? ஓ தம்பி குடிங்க. என்ன செய்யுது? சுடுதா? கொஞ்சம் ஆறட்டும். சட்டிக்க விட்டு தரட்டே அம்மா. அருமையான கூழ் தம்பி. இந்த பாருங்க மண்டையால பூது குடிக்க நன்மையாக தானே பக்காவாக இருக்கு. உரைப்பு உப்பு எல்லாம் என்ன மாதிரி இருக்கு? அளவா இருக்கா? எல்லாம் அளவா இல்லை சட்டை இருக்குது. கம்ப்யூட்டரில் போட்ட மாதிரி இருக்கு. இங்கே வேறுங்க சின்னால் இப்படி ஒரு சிலவையில் ஒரு கூழ் உண்மையாகவே போட்டு குடிச்சா உடம்புல இந்த தடிமண் அந்த இதுவே இருக்காது. அது இது இந்த சீர்ற மீன் உண்மையாதான். ஆஸ்பத்திரி தேவையில்லை பக்கத்தில். ஓ நாங்களுக்கு முன்னாக்கிறேன். இப்போ நானும் கடைசியாக குடிச்சு பார்ப்போம். நான் நினைச்சேன் என்ன கைவிட்டுருவீனமெண்டு கைவிட இல்லை. இன்னும் கொஞ்சம் பெஞ்சுனா உங்களுக்கு இல்லாமல் போய் லவருக்கு நண்டும் ராலும் போடாமல் தானே செய்தது. என்னண்டா கோல் குடிக்க கதை வருது இல்லை. கூட குடிக்கிறதா கதைக்கிறதா? அதுதான் ஒரு நல்ல ஒரு சாப்பாடுன்னு தான் சொல்லுவேன். நல்ல ஒரு கூழ்.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடிச்சா ஓ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை விட நண்டுன்றாலும் போடாட்டிலும் மீன் போட்டு காய்ச்சினது நல்லா இருக்கு. மீன் இப்படி கரையணும், கரைஞ்சி தண்ணியோட தண்ணியாகவே இருக்கும், தெரியக்கூடாது. இந்த கடைசியில் நாங்கள் அந்த கீரை வகைகள் போட்டு நாங்கள் பாருங்க, அதெல்லாம் அப்படியே நல்லா கரைஞ்சி போயிடுது. நல்ல பிரயோசனமான ஓ எல்லாம் என்ன சொல்கிறது, கூடுதலான வருத்தங்களுக்கு நல்லது. முசிட்டை, முருங்கை, மற்ற இந்த இது கசத்துக்கு நாங்கள் போடுறது என்ன முடக்கத்தான். முடக்கத்தான். மீன் முள்ளில் ஒட்டுறதும் இல்லை, முழுக்க அப்படி கரைஞ்சி. இன்றைக்கு இந்த பின்னேற பொழுது வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாட்டோட முடிஞ்சு தானே. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அண்ணாவும் வந்து தூரத்தில் இருந்து வந்தவர், அவர் திடீரென்று வந்தபடியால் சுஜின்ட்டு ஒண்ட விட்டான். நானே திடீரென்று வந்தபடியால் அவரும் கோல் ஓடிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு நிலம் வந்துட்டால் அதை நினைச்சதை தான் அடிக்கடி சொல்கிறார். தானும் இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்டமாகவும் தனக்கும் ஏன்னா எப்படி இருக்கு சட்டை படி இருக்கு. அதான் அப்புறம் குடிச்சிட்டு வரோம் நீங்கள் கதைங்க. ஆனால் இப்போவே அந்த இந்த சின்னாக்களே முக்காலை எல்லாமே அதை விட இந்த கூழ் வந்து கூடுதலாக ஒடியல் கூழ் வந்து யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸ்ண்ணா. ஒடியல் கூழ் தெரியாதாக்கள் யாரும் இருக்க மாட்டேன்னு மட்டும் தான் சொல்லணும் தானே. அந்தளவுக்கு ஒரு பிரபல்யமான ஒரு கூழ். உண்மையிலேயே நீங்களும் வந்து நீங்கள் கட்டாயம் குடிச்சிருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு கிழமையில ஒரு கால், மாதத்துல ஒரு கால், இப்படி எல்லாரோடையும் சேர்ந்து இருந்து குடிக்கக்குள்ள இந்த கிளைமேட் என்ன, இந்த இயற்கையில இருந்து குடிக்கக்குள்ள வர சந்தோஷம் வந்து எங்கேயும் இருக்காதானே. அது இங்கே பனை புலாவில் செய்யுது. ஓ தனியாக இருந்து குடிக்கிறத விட இப்படி சேர்ந்து இருந்து குடிக்கிறதுல வர சந்தோஷம் அது ஒரு சொர்க்கம்தான். நீங்களும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் மறக்காமல் கூழ் காய்ச்சி குடியுங்க வேணா. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவை முடிப்போம் வேணா. உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான வீடியோ. இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.